இது என்னால் முடியுமாலாம் தெரியல, சத்தியமா நல்லா புரிஞ்சுங்க. இதை நான் மாத்திரைக்கு வந்திருக்கேனா, இது எனக்கு முடியுமா, இது முடியலையா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும், என்ன, நான் போறதுக்குள்ள என்ன மாதிரி பல உயிர்களை தயார்படுத்தி கொண்டு போயிடணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு மூலையில். இது ஏதோ புது ஜாதியவோ புது மதத்தையோ உருவாக்குவதற்கான நோக்கம் அல்ல. அதாவது ஒரு மனுஷன் வர்றானா, நம்மளுடைய தத்துவம் சித்தாந்தத்தை சொன்னால் அதில் அவனுக்கு எந்தவித டவுட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணி எக்ஸிட் ஆகி நிம்மதியாக வெளியே போயிடணும். அதுதான் மார்க்கம். அவனுக்கு வாழும்போது அந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணும்போது எங்கேயுமே பிசுரே இருக்கக்கூடாது, சங்கடம் இருக்கக்கூடாது, பஞ்சாயத்து இருக்கக்கூடாது, மன சங்கடங்கள் வந்தாலும் மாற்றி மாற்றி முன்னேறணும். அப்படித்தானே? எந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றும் போது கவலை இல்லாமல், வலி இல்லாமல், வேதனை இல்லாமல் நீங்கள் போகிறீங்களோ, சன்மார்க்கம். அதுக்கு பேர் என்ன? சன்மார்க்கம்னா என்ன? எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல நேசிக்க. இதுக்கு ஜாதி இல்லை, இதுக்கு மதம் இல்லை, இதுக்கு மொழி இல்லை, இதுக்கு வேறுபாடு இல்லை, இதுக்கு வேற்றுமை இல்லை, இதுக்கு எதுவும் இல்லை. தேனின்ற ஒரே ஒரு கிரியேச்சர் மட்டும் இல்லைன்னா இந்த எக்கோசிஸ்டம்ல பூமி இருக்காது, அழிஞ்சிரும். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? மகரந்த சேர்க்கை நடைபெறாது, பூ காயாகாது, காய் கனி ஆகாது, சாப்பாடு இருக்காது, பசியிலேயே செத்து போயிடுவீங்க. ஞானம் எங்க இருக்கு? மேஜிக் பண்றதுல இருக்கா? இப்போ சொல்லுங்க, ஞானம் தேனியை காப்பாத்துறதுல இருக்கா, மேஜிக் பண்றதுல இருக்கா? மலையை குடஞ்சு குடஞ்சு ரோடு போடுறோம், சரி ஓகே, எல்லாம் சிறப்பு, எல்லாம் பாராட்டுறோம், ஓகே. மறுபடியும் ஒரு மலையை கிரியேட் பண்ணி கொடுங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, ஞானம் அப்படின்றது இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுல இருக்கா, இல்லை எதிர்காலத்தில் நல்ல லெவலில் ஆக்சிஜன் கிடைக்கணுன்றதுக்கு உண்டான சுற்றுச்சூழலை ஏற்படுத்துறதுல இருக்கா? இதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்விரான்மெண்டலிஸ்ட் வரணுமா? என் புள்ள சுகமா வாழணுன்ற எண்ணமே முதல்ல தப்பு. சுகமா வாழணுன்ற வார்த்தையே பொதுநலமா வாழ்ந்தா தான் வாழ முடியும். குடும்பம் மட்டும் என்று வாழ்ந்தால் ஒருவன் சுகமாக வாழ முடியாது. இந்த புரிதலுக்கு முதல்ல வாங்க. பார்ப்பதற்கு சுகமாக வாழ்வது போல தோன்றினாலும் மறைமுகமாக நிறைய கர்ம வினைகளை உங்கள் குழந்தைகள் சேர்க்கிறார்கள். கிளியரா இருக்காது? சுகமாக வாழ்றதுனா ஒன்னே ஒண்ணுதான், தர்மம் செய்து வாழ்றது. வேற எதுவுமே சுகமாக வாழ்றது இல்லை. எவ்வளவு வேணா சம்பாதிங்க, ஆனா அவ்வளவு தர்மம் பண்ணிடுங்க. மெயினா ஞான சம்பந்தமான விஷயங்களுக்கு அதிகமா தர்மம் பண்ணணும். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயங்கள் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். நீ 1000 அன்னசத்திரம் வைக்கலாம்ப்பா, நீ 10,000க்கு மேற்பட்ட நீ ஆலயங்கள் கூட கட்டலாம், அதெல்லாம் புண்ணியம் இல்லை. அதெல்லாம் புண்ணியம் என்னன்னா ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். எங்கேயோ மூளையில ஒருத்தன் உண்மையான கல்விக்கு இயங்கிட்டு இருப்பான் காசு இல்லாம, அவனுக்கு நீ படிப்பு சொல்லித்தர தெரியுமா? அதை விட இந்த உலகத்தில் மிகச்சிறந்த தர்மம் உலகத்திலேயே எதுவும் கிடையாதுங்கிறார். ஞான தானம். அவர் சொல்ற அந்த விஷயம் என்னன்னா, எழுத்தறிவு அப்படின்றது எதை சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல சோகால்டு எழுத்தறிவு, அந்த எழுத்தறிவு இல்லை. எழுத்துனாலும் படிப்புனாலும் கல்வினாலும் ஒன்னே ஒண்ணுதான். அப்படின்னா என்னன்னா ஞானம். ஞானத்தை தவிர ஒருவருக்கு எதை நாம் உபதேசம் செய்தாலும் அதற்கு பெயர் படிப்பு அல்லது கல்வி ஆகாது. அறிவில்லாதவங்க கிட்ட 1000 கோடி கொடுத்தீங்கன்னா 6 நாள்ல அழிச்சிருவான். அறிவு இருக்கிறவங்க கிட்ட 1 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1000 கோடி ஆக்கிடுவான். ஆக்குவானா மாட்டானா? அப்ப பணம் உண்மையான அசட்டா, இல்ல பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்ன்ற அறிவு உண்மையான அசட்டா? அப்போ ஒருத்தனுக்கு மீன் பிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா சாகுற வரைக்கும், இல்லை மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களா? அப்போ ஒருத்தன் உருப்படுறதுக்கு கூடவே இருக்கணுமா, இல்லை உன்னை நீயே எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கணுமா? நம்ம மைண்ட் செட் லெவல்லையே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு டிபெண்டன்சிக்கு தான் போகுது பாருங்க. யாருக்கு கூப்பிடலாம் அப்படிதான் போகும் மைண்ட் செட். யாருக்கு ஃபோன் எடுக்கலாம், யாருக்கு கூப்பிடலாம், அப்படிதானே போகுது. ஏதோ ஒரு தேவைன்னா இதை என்னாலே பார்த்துக்க முடியும்னு போதா யாருக்காது? அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. யாரு கூப்பிடலான்னு போகுதுன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப என்னன்னா உங்களோட மைண்ட் செட்டு சின்ன தத்துவங்கள், சின்ன சித்தாந்தங்களுக்குள்ளேயே சிக்கிடுது. அதை தாண்டி வரவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பண்ணலான்ட்டு வருது, எவனோ ஒருத்தன் வருவான், ஏதோ ஒரு தப்பான தத்துவத்தை சொல்றது, அதுலேயே டவுன் ஆயிடுறது. அதை தாண்டி பார்க்குற மனப்பக்குவத்தை யாருமே வளர்த்துக்கிறது இல்லை. நிகழ்வுகள் மட்டும்தான், நல்ல நிகழ்வு கெட்ட நிகழ்வுன்னு ஒன்று இல்லை. வெட்டியான் டெய்லி 100 போனம் வரணுங்கிறான், டாக்டர் டெய்லி 1000 பேஷண்ட் வரணுங்கிறாரு. நீங்கள் எப்படி வேண்டுறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதுன்னு வேண்டுறீங்க. இப்போ இறைவன் யாருக்கு என்ன கொடுப்பார்? எல்லாரும் கேட்குறீங்க, எல்லாத்தையும் கேட்குறீங்க. கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தா என்ன ஆகுறதுன்னு கேட்குறேன். நினச்சதெல்லாம் நடந்தால் சரிதான், ஓகே. கண்ணை மூடிட்டு இருக்கீங்க, நினைக்கிறீங்க லட்டு வருது, வாவ். நினைக்கிறீங்க ஜிலேபி வருது, வாவ். நினைக்கிறீங்க சாம்பார் வருது, ஓ மை காட், நல்ல வேலை, என்னடா கேட்கறதெல்லாம் வருது. திடீர்னு ஒரு புலி வந்து என் கழுத்தை கடிச்சிருந்தா என்ன இருக்கும்? என்ன ஆகும்?
இப்போ என் கேள்வி என்னன்னா, இப்போ புலி வர்றதுக்கு தயார் நிலையில தான் இருக்கு. உங்க மைண்டில் புலி வராமல் இருக்குமா? இப்போ பிரச்சனை இப்போ அங்கே தான். இப்போ புலி வருமா வரலையான்றது பிரச்சனை இல்லை. மிகப்பெரிய அனுமன் பக்தன், அனுமன் சாலிசா கேட்டிருக்கீங்களா? பாடிக்கிட்டே இருப்பானா, அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் தூக்கி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஏன்டா நீ தான் பெரிய அனுமன் பக்தன்னு பார்த்தல, உன்னெல்லாம் என்னென்னு பூரா பேரும் பாரு, கடைசியில் நீ காப்பாற்றுவோம், அனுமனே வரலன்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசியிருக்கேன். அனுமன் நான் கூப்பிட்டா இங்கே கூட வருவாருன்னு இருக்கான். எப்படி எப்படா அனுமன் இங்கே வர லூஸாடா, இப்போ வருவார் பாருன்னு சொல்லி அனுமன் சாலிசாவை பாடியிருக்கான். 1/2 மணி நேரத்துல 1 மணி அடிச்சு நிமித்தி பாடியிருக்கான். எங்கெங்கேயோ இருந்த குரங்கெல்லாம் ஒரு படையை திரட்டி ஒரு 300-400 குரங்குக்கு மேலே அவனுடைய அந்த பிரிசன் முன்னாடி, அந்த ஜெயில் கம்பி முன்னாடி வந்து நின்று கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். கம்பியெல்லாம் பிடிச்சி இழுக்குதான், உடைக்குதான், ஆரண்டுட்டானுங்க. அப்புறம் அந்த ஜெயில் வார்டன்ட்டு அதுல இருந்து அவனுக்கு அப்புறம் யோகியா மாறிட்டாரு, அவனுக்கு சீடனா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ அவர் அனுமன் சாலிசா பாடிட்டு இருக்கிறார். விளையாட்டுகளை சீரியஸா நடந்தது. உங்க நம்பிக்கை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் இறைவன் வேலை செய்வார். காரிய சித்தி விநாயகர், அதுவும் அந்த விநாயகர் வந்து ரசமணியினால் செய்யப்பட்டது. ஜீவ சஞ்சீவினி சாப்பிட்டு கேன்சர் கியூர் ஆயிருக்கு, பல பேருக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் கியூர் ஆயிருக்கு. உடல் மற்றும் மனதை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய யோக சூத்திர ரகசியத்தை வந்து வச்சிருக்கோம். ஞான மூலிகை நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா? ஞானத்திற்கு உண்டான மூலிகை பஞ்சகவ்யம்னா மாடு சார்ந்த 5 பொருட்கள். பஞ்சகவ்யம் 5 பொருட்கள். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எதை சார்ந்திருக்கும் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். எதை சார்ந்திருக்கும்? உடல், மனம், ஆன்மா. இந்த 3ஐயும் எப்படி என்ரிச்மெண்டா இம்மிடியட் ஆக்சஸ்ல எப்படி வந்து அப்லிஃப்ட் பண்றதுன்றதுக்கு உண்டான அந்த விஷயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்.